अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 17 2026 வெள்ளிக்கிழமை, பராப வருடம் சித்திரை மாதம் 4ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரமும் அமாவாசையும் கூடிய இந்த ஒரு திருநாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது, பித்ருஷார்த்தங்கள் செய்வது, தர்ப்பணங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதுலேயுமே மெயினாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நட்சத்திரஸ்தானம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னி ராசி, மகர ராசி, ரிஷப ராசி சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மேஷ ராசி, துலா ராசி நண்பர்கள் ப்ளஸ் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பார்க்குறது தான் நல்லது. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து அலைச்சல்கள், பயணங்கள், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போகிறது, ஃப்ளைட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் போகிறது, எங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. மறதி, டென்ஷன், ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம், அக்கறை, பண மோசடி, பண நஷ்டம், இந்த மாதிரி நிறைய செய்திகள் இன்றைய நாள் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பண நஷ்டம் ஏற்படலாம். மூத்தவங்களுடைய ஹெல்த்ல பயங்கர பிரச்சனை கொடுக்கலாம். உடம்புல விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படலாம். கால் முட்டி பாதிக்கலாம். நண்பர்கள் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகள், மைத்துனன், எந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கவனமா இருந்தது தான் பெட்டர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல கடுமையான அவதிகள், ஹெவி ப்ரெஷர், அதே மாதிரி தொடை பகுதிகள், அதே மாதிரி ஒரு கண்டிப்பா வீட்டில் ஏதாவது ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட செய்தி காதுக்கு வரும். நெகட்டிவ் செய்தி காதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த 2 நாள்ல. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல எவ்வளவு அளவுக்கு நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹேண்டில் பண்றதுதான் பெட்டர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிகவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் அதிகவனமா இருக்க வேண்டும். எங்கேயாவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இயற்கை பேரிடர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நாளை நம்ம எடுத்துக்கலாம். நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு 3 நாளுமே மோசமா தான் இருக்கு. அது இன்னைக்கெல்லாம் உச்சகட்டமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெளிநாடுகள்ல பாதிப்பு, கடல் சம்பந்தப்பட்ட கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் அதிகமா இருக்கும், பார்த்துக்கணும். கடகராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெரியவங்களையும் பிரயாணங்கள், ஃப்ளைட் டிராவல் இதெல்லாம் கவனமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும். ஃப்ளைட்டு மட்டும் கிடையாது, பஸ்ஸு, ஆட்டோ எப்படி போனாலும் சரி, லாங்கா போறவங்க கவனமா இருங்க. நம்பிக்கை துரோகங்கள் நிறைய கேள்விப்படக்கூடிய நாளா இருக்கு. லாயல்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்கேயும் போய் லாக் ஆயிடாதீங்க. போனேன், தபான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பஸ்லாம் இல்லன்னு சொல்ட்டாங்க. அதனால உட்காந்துட்டேன். இல்லைன்னா நம்ம சிச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம ஒரு இடத்துல உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்படின்லாம் நடக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையா கையாள்வது, பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடிவயிறு இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்ல அக்கறை காட்டி இருந்தா பெட்டர். டென்ஷனு, கோவம், பதட்டம், லீகல் கேஸஸ் இந்த மாரி ஒண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால கவனம் காக்கக்கூடிய நாள். ஹெல்த்ல தான் ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பார்ட்னருடைய ஹெல்த் கவனமா இருக்கணும். லைஃப் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர் இதெல்லாம் நடக்கும். மெயினா நம்பிக்கை துரோகங்கள், அக்கவுண்ட்ஸ்ல குளறுபடிகள் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு எதிராவே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. அவ்வளதான். எதுவா இருந்தாலும் சரி நீங்க எச்சரிக்கையா இருந்து முன்னேறி போறது தான் பெட்டர். இந்த மாரி நாட்கள்ல மத்தவங்கள நம்பி வேலைய குடுத்தீங்கன்னா, அது முடிஞ்சது அவ்வளதான். அதனால எதுவா இருந்தாலும் நீங்களே எடுத்து பண்ணுங்க. தப்பு கிடையாது. வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல கவனமா இருக்கணும். மத்தபடி பெருசா ஒண்ணும் நடக்காது. தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகையை பாராட்டாதீர்கள். கடன்ல போய் மாட்டிக்காதீங்க. அதே மாரி ஏதோ பெருசா பண்றோம்னு நெனச்சுட்டு நெறைய பிரச்சனையில போய் மாட்டிக்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த நாள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுவது, பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யறது நரசிம்மர தான் நீங்க வழிபாடு பண்ணணும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஆண்டவனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது யாருமே உங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் உங்க ஹெல்த், நோய் எதிர்ப்பு சக்தி கவனமா இருக்கணும். உங்க குழந்தைகளுடைய ஹெல்த், பூர்வீகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், பாட்டி, தாத்தா, வீட்ல பெரியவங்க இவங்க ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாரி பயணங்கள், தூரதேச பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர். தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கப்படுது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கம்மி தான் இன்றைய நாள். ஆனா நீங்க உங்க குலதெய்வத்த பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், பிளானிங் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், தாய் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது. மெயினா ஹார்ட், செஸ்ட், லங்ஸ் இதெல்லாம் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் வரலாம். கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு விட்டு குடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ அதுலயும் இந்த மாரி நாட்கள்ல நீங்க எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் வேண்டாம். மறதி பயங்கரமா இருக்கலாம். மனசுல ஒரு கோபம் வரலாம். இன்ஃபாக்ட் ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல கோபம் எந்த மாரி வேணா சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு ஒரு சிந்தனைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நெறைய நடக்கும். கூட இருக்கிறவங்க, இளைய சகோதரன், சகோதரிகள், நட்பு, தோள்பட்டைகள், கழுத்து, தொண்டை இந்த மாரி பல விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் குடுக்கலாம். கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன்ல நெறைய டிராப் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இந்த நாள் மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலும் ஒரு சில பாதிப்புகள் கொடுக்கலாம். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை, பொறுமை, பொறுமை. பேச்சில் பொறுமை, பண செலவு பண்றதுல
பொறுமை, அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்த்துக்கணும். பணம் கும்முன்னு செலவாகும். சுபகாரியங்களுக்காக செலவாகலாம், இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக செலவாகலாம், குழந்தைகளுக்காக செலவாகலாம். ஆனா, இந்த மாரி நாட்கள்ல உங்களுக்கு நெறைய பேருக்கு முகத்துல பிரச்சனை, சளி தொந்தரவுகள் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் குடுக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய ஹெல்த்ல கவனம் காக்கணும். மெயினா ஒய்ஃபோட ஹெல்த்ல. கணவனா இருந்தா, மனைவியா இருந்தா கணவருடைய ஹெல்த்ல அக்கறை காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பயணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், சிந்தனைகள், அனாவசியமான சண்டை, சச்சரவு, வெளியூர், வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தயவு செய்து எங்கேயாவது பஸ் ஸ்டேஷன் போறேன். அதாவது எந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்லாம் கூடுதோ, அந்த இடத்துக்கு நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். புரியுதுங்களா? அதே மாரி கடல் பிரயாணம், ஃப்ளைட் பிரயாணம், ட்ரெயின் பிரயாணம், எந்த விதமான பிரயாணமா இருந்தாலும் சரி, அலைச்சலா இருந்தாலும் சரி, கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் உங்க ஹெல்த்ல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நாள். ஆஞ்சநேயர மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து கொண்டு ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.